ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஆஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் சாய்ஸாக வந்து இந்த சிந்தாமணி வந்து ஒரு ஐடியா தராங்க. நீ என்ன தான் வந்து ட்ராமா போட்டாலே வந்து உன்னை வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யும். நீ அந்த வீட்டான போயிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு, கார்த்தி நீ வந்து என்னை ஏற்றுக்கலாம், நான் வந்து கழுத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நீ ட்ராமாவை போடு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஏற்றுக்காது போகிறான்றது நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு இந்த ஆஞ்சலிக்கு வந்து ஐடியா கொடுத்ததும் இதே ஐடியாவை பார்த்தீங்கன்னா மானங்கெட்டவை போயிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. கத்தி எடுத்து போயிட்டு கார்த்தி நீ வந்து என்னை வந்து ஏற்றுக்கலாம், நான் இந்த இடத்துலயாவது கழுத்தை எடுத்துக்கிட்டு செத்துருவேன் அப்படின்ட்டு வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நீ எங்கேயாவது அறுத்துக்கிட்டு ஆகு, எங்களுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டோட மருமகளே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியோட ஃபைனல் சாய்ஸ் வந்து இந்த சிந்தாமணி சொல்கிறது தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி வந்து சிந்தாமணி சொன்னதை வந்து செஞ்சதுனால கடைசியில் வந்து அந்த சின்னமணி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவள் வந்து கையவோ இல்லை கழுத்தவோ வந்து அறுத்துக்கிறாங்க. அறுத்துக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ என் பொண்ணு கையை அறுத்துக்கிட்டாலே கழுத்தை அறுத்துக்கிட்டாலே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதறி போயிட்டு அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எல்லோரும் வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த அஞ்சலி இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, இவ்வளோ நாள் வந்து நீ என்னை வந்து ஏமாத்திட்டு அதை நீ வந்து என் மேலே வந்து நீ பாசம் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து நம்பவே இல்லை. அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து என்னால் உன்னை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஹாஸ்பிட்டலில் உன்னை காப்பாற்றி விடுறதோடு சரி, உனக்கு மறு உயிர் கொடுத்ததோடு சரி, என்னுடைய கடன் முடிஞ்சு டிவோர்ஸ் நோட்டீஸ் தரேன், நீ வந்து டிவோர்ஸ் நோட்டீஸில் வந்து கையெழுத்து போட்டு உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, லீகலாக வந்து நம்ம வந்து பிரிஞ்சிடலாம். நீ எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து அந்த பைரி ஆண்டி கூட சேர்ந்துக்கிட்டு நீ வந்து ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் மேலெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் போக இப்போ தான் வந்து கேள்விப்பட்ட அண்ணியும் சொன்னாங்க, கம்பெனிலேயே வந்து நீ வந்து கையை வச்சிருக்க, உங்கள் சொந்த கம்பெனிலேக்கு திருடுறதுக்கு வந்து உனக்கு மனசு எப்படி வருது அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக நீ அந்த எஸ்எஸ்கே கூட எல்லாம் வந்து தொடர்பு வச்சுட்டு நீ வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டோட விஷயத்தெல்லாம். அதனால் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டை வந்து அழிச்சிருவே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து அந்த இடத்துலேயே வந்து அஞ்சலிக்கு வந்து ஃபைனலாக வந்து உயிர் பிச்சை போட்ட மாதிரி வந்து அவளை காப்பாற்றிட்டு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து என்ன தான் வந்து பிளான் பண்ணி நம்மளுடைய கார்த்தி வழி கொண்டு போகணும்னு நினச்சாலும் வந்து சத்தியமாக வந்து இனிமேல் நம்ம கார்த்தி சாரி வந்து நம்பவே மாட்டாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய கௌதமும் நம்மளுடைய இலக்கியாவும் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தியை வந்து தனியாக வந்து விட மாட்டாங்க. பிஸ்னஸ்லையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி நம்மளுடைய கௌதம் சார் வந்து விளக்கேற்றி வைப்பார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய கௌதம் இலக்கிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இனியும் வந்து சந்தோஷம் மட்டும்தான். அவங்களுக்காக வந்து ஒரு குழந்தை வந்து பெற்றுக்கிட்டு இந்த வீட்டோட வாரிசை வந்து விருத்தி பண்ண போகிறாங்க. இதாங்க வரப்போகிற எபிசோட் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.